அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து தண்டயமான பிரம்மநாசனா. அப்படின்னா வந்து பேலன்சிங் த டேபிள் டாப் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது டேபிள் டாப் நம்ம பயிற்சி ஆசனம் வந்து பண்ணுவோம். அதில் வந்து டேபிள் மாதிரியே இருக்கும். அந்த ஆசனாவை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி பேர் வந்துச்சு, பேலன்சிங் டேபிள் போஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள். கால்கள் முன்னோக்கி நின்றுக்கோங்க. தண்டாசனா. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ கால்களை வந்து இப்படி மடக்கிக்கிறோம். ரொம்ப ஃபுல்லாவும் இப்படி மடக்காம கொஞ்சம் பாதி மட்டும் இப்படி வச்சு மடக்கிக்கிறோம். 2 கையை வந்து இப்படி பின்னாடி வைக்கிறோம். பின்னாடி வைக்கும் போது விரல்கள் பின்னோக்கி பார்த்துருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. மார்பு பகுதியை விரிச்சுக்கோங்க. உங்க தோள் பட்டை நல்லா இப்படி அதை என்ன சொல்றது, இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி பின்னாடி வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இடுப்பு பகுதியை மேல் நோக்கி இப்படி தூக்குங்க. தூக்கிட்டு உடம்பு நேரா வரும். அதுக்கப்புறம் தலையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். பொறுமையா வந்து இடுப்பு பகுதியை வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. கால்களை தளர்த்திடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது பண்ணும் போது தோள்பட்டை நல்லா இப்படி திரும்பிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம மேல் நோக்கி தூக்கும் போது கைகள் வந்து கொஞ்சம் வலிக்கும். தோள்பட்டை கூட அவ்வளோ வலிக்காது. இந்த கை பகுதிகள் வந்து ரொம்ப வலிக்கும். இந்த எல்போ இருக்கிற இடத்துல வலிக்கும். கொஞ்சம் அதனால பார்த்து பத்திரமா செஞ்சுக்கோங்க. விரல்கள் பின்னோக்கி இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இப்படி வைக்கிறதுக்கு சரியா வரலன்னா இப்படி வச்சு முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா அந்த கை ஆங்கிள் மாறிடும். அதுக்காக நான் இப்படி வைக்க சொன்னேன். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம். தண்டயமான பிரம்மநாசனா. கால்களை மடிச்சு வச்சுக்கோங்க. வஜ்ராசனா. வஜ்ராசனா உட்காந்துக்கிறோம். இப்போ இந்த ஆசனம் எப்படி பண்ண போறோம்னா, இந்த பயிற்சி ஆசனம் பண்ணோம் பாத்தீங்களா, அது அப்படியே திருப்பி கவிழ்ந்து பண்ற மாதிரி இருக்குமா, அப்படியே ரிவர்ஸ் தான் இது. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கைகளை முன்னோக்கி இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து இப்படி முட்டி போட்டுக்கோங்க. இந்த தோள்பட்ட அளவுக்கு உங்க கைகள் வந்து இப்படி விரிஞ்சிருக்கணும். இந்த கைகள் விரிஞ்ச அளவுக்கு இந்த முட்டிகள் வந்து இப்படி விரிஞ்சு இப்படி இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கால்கள் வந்து இந்த இடம் வந்து ஃப்ளாட்டனா இப்படி வைக்க போறோம். இது ஃப்ளாட்டன், இது வந்து டக்குன்னு சொல்லுவாங்க. இது டோ டக்கு, இது டோ ஃப்ளாட்டன். இப்போ டோ ஃப்ளாட்டன் வந்து நம்ம வைக்க போறோம். வச்சுட்டு வலது காலை வந்து பின்னோக்கி தூக்க போறோம். இடது கையை, அதாவது ஆப்போசிட், இடது கையை வந்து முன்னோக்கி வந்து நீட்ட போறோம். அதாவது இப்படி வைக்கும் போது உங்க கைகள், உடம்பு, கால் மூணுமே வந்து ஒரே நிலையில வந்து இருக்கணும். ஒன்று கால் இப்படி மேலே தூக்கியோ இல்லை இப்படி கீழே இறக்கியோ அப்படி இருக்கக்கூடாது. ஒரே நிலையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிடலாம். நீங்க வந்து உட்கார்ந்துட்டு மூச்சு எடுத்துட்டு விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இப்படியே பண்றதுனாலும் பண்ணலாம். வச்சுட்டு இப்போ வந்து இடது காலை வந்து பின்னோக்கி தூக்க போறோம். வலது கையை வந்து முன்னோக்கி வந்து நீட்ட போறோம். இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதான் வந்து ஆசனா. இப்போ வந்து இது செய்ய முடியல, கரெக்டா இது வந்து பேலன்ஸ் பண்ணணும். கரெக்டா பேலன்ஸ் பண்ண முடியலன்னா அங்கிறதுக்காக வந்து நான் என்ன பண்ண சொல்றேன்னா, இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வச்சுக்கோங்க. டோ வந்து நம்ம ஃப்ளாட்டனா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ அப்படி வைக்க பேலன்ஸ் பண்ண முடியல, எனக்கு இந்த இடத்துலலாம் வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி டோ டக் பண்ணிக்கோங்க. டோ டக் பண்ணிட்டு ஒரு காலை மட்டும் முன்னாடி நீட்டி கீழே வச்சிருங்க. கீழே வச்சிருங்க. வச்சுட்டு இதுல வந்து ஒரு சில வினாடிகள் இருங்க. 2 3 4 5 6. இப்போ வந்து பொறுமையா வந்து கையை மட்டும் முன்னாடி நீட்டுங்க. 1 2 3 4 5 6. இதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு பழகிட்டதுக்கு அப்புறம் இப்போ அப்படியே வந்து காலை வந்து இப்படி தூக்கிடுங்க. தூக்கிட்டு இப்படி வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் கிடைச்சிடும்.
அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிடலாம். இப்படி வச்சிடும். நேராகவே பாருங்க. தலை வந்து ரொம்ப வந்து இப்படி கீழே குனியக்கூடாது, ரொம்ப மேலே பார்த்துட்டு. இந்த ஸ்பைன் வந்து ரொம்ப இப்படி பெண்ட் பண்ணவும் கூடாது, நேராக வச்சுக்கணும். ஸ்பைனை பெண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 2 3 4 5 6 அப்படியே வந்து வலது கையை வந்து நீட்டிடலாம். 2 3 4 5 6. இதுக்கப்புறம் காலை நீட்டிக்கோங்க. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். மாற்று ஆசனம் பாலாசனா பண்ணிடலாம். அப்படியே முன்னாடி வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். தண்டைமான பிரம்மனாசனம். இப்போ வந்து நம்ம பேலன்சிங் டேபிள் டாப் போஸோட பயிற்சி ஆசனங்கள் பார்த்தோம். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சாப்பிட டைனிங் டேபிள் வந்து எப்படி இருக்கும், ஒரு மேலே நேரம் மேஜை வந்துட்டு அதில் 4 கால்கள் இருக்கும். அது மாதிரி வந்து நம்மளோட 2 கால்களும் 2 கைகளும் டேபிள் மாதிரி இருக்கும். அது கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து பேலன்சிங் டேபிள் டாப் போஸ். அந்த பயிற்சி ஆசனம் அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட ரிவர்ஸ் தான் அப்படியே, அதாவது மேல் நோக்கி நம்ம பார்த்துருப்போம், முகம் வந்து மேல் நோக்கி பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் அந்த பயிற்சி ஆசனால. இந்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் கவிழ்ந்து படுத்து அப்படி கவிழ்ந்த மாதிரி வச்சு நம்ம தலை வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கையும் ஒரு காலும் வந்து நம்ம பின்னாடி நீட்டும், ஒரு காலை பின்னாடி நீட்டும், ஒரு கை வந்து முன்னாடி நீட்டும். அதாவது கரெக்டா பேலன்ஸ் இருக்கும். ஒரு கையிலையும் ஒரு கையில உள்ளங்கையிலையும் ஒரு முட்டியில மட்டும்தான் இந்த போஸ் வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க பயிற்சி ஆசனம்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கைக்கு ஸ்ட்ரென்த்தனான உள்ள எக்ஸசைசஸ்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது பண்ணும் போது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த மாதிரி செய்ய முடியலன்னா ஒரு கால் மட்டும் கீழே வச்சுட்டு கை மட்டும் நீட்டிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்துட்டு காலையும் கையும் வந்து ஒரே டைம்ல வந்து நீட்டி வச்சிடலாம். இதுல பார்க்கக்கூடியது ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, கைகள், தலை, முதுகு, அதுக்கப்புறம் கால் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து இருக்கணும். ரொம்ப முதுகு வந்து பெண்ட் பண்ணவும் கூடாது, ரொம்ப மேலே தூக்கவும் கூடாது. அதே மாதிரி தான் கைகளா இருந்தாலும் சரி, காலா இருந்தாலும் சரி வந்து கரெக்ட் பொசிஷன்ல இருக்கணும். ரொம்ப ஒன்று மேலே தூக்கின்னு கீழேனா அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக அப்புறம் மாறிடும். அப்புறம் இடுப்பு பகுதியோ இல்லை கைகள் பகுதியோ வந்து தோள்பட்ட பகுதியோ வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பயிற்சி ஆசனம் எப்படி சொன்னமோ அதை மாதிரி பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இந்த போஸ்டர் வந்து கரெக்டாகிடும். இது பண்ணுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா இப்போ குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஒரு நிலை அந்த நம்மளோட மைண்டை வந்து நடுநிலையில வைக்கிறது, அலைப்பாயாம நடுநிலையில வைக்கிறது, நம்ம மைண்டை காமா வச்சுக்கிறது, படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் பண்ற ஆசனாஸ், இந்த பேலன்சிங் பண்ற ஆசனாஸ் எல்லாமே மெமரி பவருக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. எந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.